அனைவருக்கும் வணக்கம். நான் சுனாமியுடன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாலை வலைகளில் அப்பா கூட சேர்ந்து போயிருந்தோம். இன்றைக்கி நம்ம சாலை வலைகளில் எவ்வளோ பிடிச்சிருந்தோன்றது தான் காமிக்க போகிறேன். லாஸ்ட் முடிய வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நம்ம போட்டு போயிட்டு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அப்பா தான் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது 2 இன்ஜினுமே, அதாவது அந்த சைடில் உள்ள இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சைடில் உள்ள இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், அடுத்த நம்ம மீன்களை முன்னாடி இருந்தால் நிற்காங்களா. நாங்கள் அணியத்தில் ஏறி நின்று மீன் பார்ப்போம். 2 பேர் மீன் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சாலை மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம மீனை பார்த்து தான் வலை போடுவோம். அதனால் சாலை மீன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம் போட்டில் எல்லாருமே. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு 750 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். நம்மளுக்கு சாலை மீன் தான் பட்டிருந்துட்டு. இப்போ இந்த சாலை மீனை இப்போ நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கரைக்கு போக வேண்டியதான். அதனால தான் நாங்கள் மாலை எடுத்துகிட்ருக்கோம், வலைகளில் உள்ள மாலை. நம்ம அதை வாவாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு, மீனெல்லாம் ஓரமாக ஒதுக்கியாச்சு. இப்போ நம்ம அப்பா மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணியும் நம்ம போக வேண்டியதான், நம்ம அப்பா வாங்கணும். நாங்கள் இங்கேருந்தே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அதாவது எங்களுக்கு மீன் இறக்கும் 2 பேர் 3 பேர் ஆள் தேவைப்படுவாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து கால் பண்ணுவோம் யாருக்காச்சும். மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கரைக்கு தான் போயிட்டுருக்கோம் மீனை நம்ம விற்கிறதுக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு மீன் எவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டுன்றது தெரில. ஆனால் இப்போலாம் சாலை வலைகளில் எல்லாத்துக்கும் மீன் படுறனால ரேட்டுகள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வருது. ரேட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபா 35 ரூபா இந்த மாதிரி தான் ரேட்டுகள் போகுது.